வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் பவர் பாயிண்ட் தமிழ் சேனல். நாம இன்னைக்கு ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, பவர் பாயிண்ட் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் கத்துக்க போறோம். இப்போ நம்மளோட பிரசன்டேஷன்ஸ், நிறைய பிரசன்டேஷன்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு கண்டிப்பா இருக்கும். ஒரு டைட்டில், அந்த ஸ்லைடோட ஒரு டைட்டில், அப்புறம் நம்ம ஆடியன்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5 ஒரு 5 பாயிண்ட் நான் இங்க எடுத்துக்கேன். எத்தனை பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம், அது அந்த ஸ்லைடோட கண்டென்ட்டை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் நம்ம எல்லாரோட ப்ரெசன்டேஷன்லையும் கண்டிப்பா இருக்கும். பட் இதையே நம்ம வெறும் டெக்ஸ்டா ப்ரெசென்ட் பண்றதுக்கு பதிலாக இன்னும் பெட்டரா, இன்னும் விஷுவலா நம்மளோட ஆடியன்ஸ்க்கு எப்படி எடுத்து போய் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை எப்படி ரொம்ப ஈஸியா பண்றது பவர் பாயிண்ட்ல. இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருந்தது இந்த மாதிரி ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன், கலர்ஃபுல் ஸ்லைடா மாத்தணும் அப்படின்னா, இது ஒரு மேட்டர் ஆஃப் மினிட், ஒரு மிக குறைவான நேரத்துல நம்மளால பவர் பாயிண்ட்ல இந்த மாதிரி மாற்ற முடியும். இது எப்படி மாத்துறது, ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு கத்துக்க போறோம். வாங்க கத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு புது பிரசன்டேஷன் ஓபன் பண்ணிட்டோம், பிளாங்க் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதுல நம்ம ஏற்கனவே டைட்டில் ஸ்லைட்ல பார்த்த டெக்ஸ்ட்டை நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ டைட்டில் ஆஃப் த ஸ்லைட் இங்க இருக்கு, பாயிண்ட் 1 பாயிண்ட் 3 நாம இங்க என்ன டெக்ஸ்ட் அடிக்கிறோமோ அதை இங்க டைப் பண்ணிக்க போறோம். இதை எப்படி நம்ம ஸ்மார்ட் ஆர்ட்டா மாத்துறது, அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஆர்ட்னா என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ நம்ம பவர் பாயிண்ட் டேப்ஸ்ல மெனூஸ்ல வந்துட்டு ஹோம் போனோம் அப்படின்னா, இங்க ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ டிசேபிளா இருக்கு, நம்ம இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோம்னா இந்த ஸ்மார்ட் ஆர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஸ்மார்ட் ஆர்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை ஆடியன்ஸுக்கு விஷுவலா, கிராஃபிக்கலா ப்ரெசென்ட் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறது தான் ஸ்மார்ட் ஆர்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்றது, நம்மளோட டெக்ஸ்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு, ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டு, நம்மளோட ஸ்லைட்ல இன்சர்ட் பண்ணிட்டு அதை நமக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் அப்கிரேட் பண்ணிக்கிறது. இன்னொன்று, ஏற்கனவே டெக்ஸ்டா நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கிறத ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கா மாத்துறது. இப்போ நம்ம இந்த ரெண்டு மெத்தடையும் பார்க்க போறோம். இப்போ இல்ல முதல் மெத்தட், ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக். இப்போ இதுதான் நம்ம பண்ண போறோம். ஏற்கனவே டெக்ஸ்ட் அடிச்சு வச்சிட்டோம், பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் 5. ஸோ இந்த 5 டெக்ஸ்டையும் எப்படி ஸ்மார்ட் ஆர்ட்டா மாத்துறது அப்படின்னா, நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தா நம்ம மெனுல ஹோம் மெனுக்கு கீழே இந்த ஸ்மார்ட் ஆர்ட் பட்டன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க நிறைய இமேஜஸ் இருக்கும். இங்க கீழே இருக்கிற மோர் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க நிறைய சப் கேட்டகரி இருக்கு. ஆல், லிஸ்ட், ப்ராசஸ், சைக்கிள், ஹைரார்கி, ரிலேஷன், மேட்ரிக்ஸ், பிக்சர், ஆஃபீஸ், இப்படி நிறைய இருக்கு. ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா நிறைய இதுல எல்லா ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்குமே லிஸ்ட் ஆயிருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. இதுல நம்ம எப்படி வேணா நம்மளோட டெக்ஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ண முடியும் இந்த ஃபார்மேட்ல. இப்போ நான் ரொம்ப சிம்பிளா இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் எடுத்துப்போம். இந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் வெர்டிகல் புல்லட் லிஸ்ட். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் புல்லட் பாயிண்ட்ஸா தான் இருக்கு. ஸோ அதனால நான் இந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் எடுத்துக்கிறேன், வெர்டிகல் புல்லட் லிஸ்ட். இதை செலக்ட் பண்ணுவோம், ஓகே கொடுத்துடலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு பிக்டோரியல் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்துருச்சு. இந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் நம்ம நிறைய விதமா ஃபார்மேட் பண்ண முடியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஆர்ட்டை மாத்தின உடனே நம்ம மெனுல டிசைன் அப்படிங்கிற ஒரு டேப் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இந்த டிசைன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம ஏற்கனவே ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் பார்த்தோம்னா அது நிறைய இருக்கு. இது ஒன்று மேலேயா நீங்க கர்சரை மூவ் பண்ணாலே போதும், நம்மளோட டெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் தகுந்த மாதிரி மாறிட்டே வரும். ஸோ இதுல நமக்கு எந்த விதமா நம்ம ப்ரெசென்ட் பண்றது, நம்மளோட கண்டென்ட் ஆடியன்ஸ் கரெக்டா எடுத்துட்டு போக நமக்கு தோணுதோ அந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் முதல்ல இந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கை எடுத்துக்கிறேன், வெர்டிகல் புல்லட் லிஸ்டே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்ப நம்மளோட டிசைன் மெனு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுல இந்த டிசைன்ஸ் விட்டுட்டு அடுத்த மெனுக்கு வந்தோம் அப்படின்னா, இங்க இந்த பிரசன்டேஷன் இதை எப்படி இந்த ஒரு ரெக்டாங்கிளும் என்ன மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம மாத்திக்க முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஃபில், இதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் அவுட்லைன். இப்போ இந்த ஒரு ரெக்டாங்கிளுக்கு வெளியே ஒரு ஒயிட் கலர் அவுட்லைன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு ரெக்டாங்கிளுக்கு வெளியே ஒரு ஒயிட் கலர் அவுட்லைன். இது நம்ம பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கிறதுனால தெரியல. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலரை மாத்திட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நம்மளோட ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் வெளியவும் ஒரு ஒயிட் கலர் அவுட்லைன் வந்துச்சு. ஸோ இந்த டிசைன் நமக்கு பிடிச்சிருந்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லனா இது ஒரு ஃபேடட் சப்டியூல் எஃபெக்ட். ஓகே, நம்ம ரெக்டாங்கிள்ஸ் கொஞ்சம் டார்க் கலரா இல்லாம சப்டியூலா இருக்கு. அடுத்தது மாடரேட் எஃபெக்ட். இது ஒரு கிரேடியண்டா வந்துச்சு. அந்த ப்ளூ கலரே பாத்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ கிரேடியண்டா வந்திருக்கு. இது வித் ஷேடோ, இன்டென்ஸ் எஃபெக்ட், கிரேடியன்ட் வித் ஷேடோ. பின்னாடி ஒரு ரெக்டாங்கிளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா
ஒரு சின்ன ஷேடோ, இது மாதிரி நிறைய இருக்கு. நீங்க ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல நமக்கு எது பிடிச்சிருக்கோ, இன்சர்ட், கார்ட்டூன், பவுடர், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா, செமி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது ஒரு 3D ஃபார்மேட், ஆல்மோஸ்ட் பிரிக் சீன். ஓகே, ஸோ இதுல நம்மளோட கண்டென்ட்டை ஆடியன்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போகணும், அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கு இதுல எந்த டிஸ்கவுண்ட் ஆகுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிளாட் சீன், மெட்டாலிக் சீன், ஓகே, சன்செட் சீன் அண்ட் பேர்ட்ஸ் ஐ சீன். ஸோ இப்படி நிறைய ஃபார்மேட் இருக்கு. இதுல எந்த ஃபார்மேட் நமக்கு சூட் ஆகும் தோணுதோ அந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளோட சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இதை எடுத்துக்கலாம். இன்டென்ஸ் எஃபெக்ட், ரெக்டாங்கிள் வித் பின்னாடி ஒரு ஷேடோ, இதை எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ முதல்ல நம்ம இதை டெக்ஸ்டா வச்சிருந்தப்ப இந்த 0.1 0.2 வேற ஒரு ஃபாண்ட்ல இருந்தது. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹோம் போய் பார்த்தோம்னா கேலிபரி பாடி, இது டிஃபால்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதோட ஃபாண்ட்டையும் நமக்கு என்ன ஃபாண்ட் கன்வீனியன்ட்டோ அதுக்கு மாத்திக்க முடியும். இப்போ நான் முதல்ல வச்சிருந்தது ஏஜென்சி எஃப்பி, இந்த ஃபாண்ட் தான் வச்சிருந்தேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை திரும்ப நமக்கு என்ன ஃபாண்ட் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை மாத்திக்கலாம். டெக்ஸ்டோட கலர் மாத்தணும்னா மாற்ற முடியும். ஓகே, ஸோ நம்ம பேக்ரவுண்ட் கலரே கொடுத்துட்டோம்னா இப்போ அது ஒரு மாதிரி ஒரு ஹாலோவா தெரியும், டெக்ஸ்ட் ஒரு ஹாலோவா தெரியும். அதனால நமக்கு என்ன ஃபாண்ட் நமக்கு சூட் ஆகும்னு தோணுதோ அந்த ஃபாண்ட் கலரை நம்மளால மாத்திக்க முடியும். ஃபாண்டோட சைஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கிராஃபிக், அந்த ரெக்டாங்கிளோட சைஸும் அது ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ நடுவில் இருந்த கேப் காணாம போயிடுச்சு. அதுக்கு இந்த கிராஃபிக்கோட ஏதாவது ஒரு காணாம போயிடுச்சு கொஞ்சம் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிராஃபிக் அதுக்கு தகுந்த மாதிரி ரீஅட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். இப்போ பாத்தீங்கன்னா நடுவில் கேப்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம ஸ்லைடோட சைஸ், நம்ம கண்ட்ரோலோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம மாத்திக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம கொஞ்சம் மினிமம் டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இதை நான் 20 கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் சைஸ் 20 கொடுத்துருக்கேன். இப்போ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஒரு கிராஃபிக்கல் வியூக்கு மாறிடுச்சு. இன்னும் நம்ம இதை எப்படி பியூட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ரெக்டாங்கிளுக்குமான கலரையும் நம்ம மாற்ற முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் போனோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஷேப், இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த டேப் ஓப்பன் பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப் கொடுத்தீங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே வந்துட்டு கிரேடியன்ட் ஃபில் செலக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே ப்ரீசெட் கிரேடியன்ட்ஸ் நிறைய இருக்கு, இதில் நமக்கு எந்த கிரேடியன்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட கன்வீனியன்ஸ், உங்களோட டேஸ்ட் அல்லனா உங்களோட கண்டென்ட்டை ஆடியன்ஸ்க்கு எஃபெக்டிவா எடுத்துட்டு போறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் உங்களால இதை மாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம மாத்திக்க முடியும். ஸோ இது மாதிரி அல்டர்னேட்டிவ் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். நம்ம பேக்ரவுண்ட் திரும்ப ஒயிட்டா மாத்திடுவோம், அப்பதான் நம்மளோட கலர்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்டா தெரியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்டா வெறுமனே நம்ம ஒரு ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்றதை விட இது மாதிரி ஒரு கிராஃபிக்கலா நம்மளோட ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணணும், நம்மளோட கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும், இன்னும் ஆடியன்ஸுக்கு பெட்டரா ரீச் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். நம்ம ஒரு டெக்ஸ்ட் வச்சிருந்தோம், அந்த டெக்ஸ்ட்டை ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கா மாத்திருக்கோம். இப்போ இதை எப்படி ஆனிமேட் பண்றதுங்கிறத நம்ம கத்துப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரெண்டாவது மெத்தட், இன்சர்ட்டிங் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் ஸ்ட்ரைட் அவே, அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு நியூ ஸ்லைட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட மெனு டேப்ல போயிட்டு இன்சர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஸ்மார்ட் ஆர்ட்னு ஒன்று இருக்கு. இன்சர்ட்ல ஸ்மார்ட் ஆர்ட், ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் முதவே சொன்ன மாதிரி இதுல நமக்கு எந்த ஸ்மார்ட் ஆர்ட் வேணுமோ அதை நம்ம ஸ்லைட்ல இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துப்போம், இந்த வெர்டிகல் பாக்ஸ் லிஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இதை எடுத்துப்போம். ஸோ இதை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இது இன்சர்ட் பண்ண உடனே இந்த சைட்ல டெக்ஸ்ட் இருக்குல்ல, இங்க போய் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம், அல்ல பாக்ஸ் போய் கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணணுமோ அதை நம்மளால இங்க டைப் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இப்போ 3 டெக்ஸ்ட் இதில் டைப் பண்ணிட்டேன். 0.1 0.2 0.3 3 டைப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒருவேளை 4வது பாயிண்ட் இருந்தால் என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை. லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, இங்கே 3வது டெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கிராஃபிக் ஆட் ஆகிடும். இப்படி நம்ம எத்தனை டெக்ஸ்ட் வேணுமோ ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இங்கே ஆட் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு இங்கே நம்ம 0.4. ஸோ நான் இப்போ எல்லா பாக்ஸஸ்க்குமே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்லைட்ல எங்கேயாவது கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மறைஞ்சிடும். இப்போ நம்மளோட கிராஃபிக்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ இப்போ இந்த கிராஃபிக்ஸ் நம்ம எப்படி வேணா மாத்திக்க முடியும். இதை திரும்ப செலக்ட் பண்ணிட்டு டிசைன் போயிட்டு இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிளுக்கு எனக்கு கலர் மாற்ற விருப்பம் இல்லை, இதை நான் மொத்தமா ஒரே கலருக்கு மாற்ற விரும்புறேன், இந்த என்டையர் ப்ளூ கலர்ல இருக்கிறத வேற கலருக்கு சேஞ்ச் பண்ண விரும்புறேன் அப்படின்னா இந்த டிசைன்ஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் பக்கத்துலேயே சேஞ்ச் கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இதில் நீங்க ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பாக்ஸுக்கு மல்டிபிள் கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடுச்சு. இல்லை ஒரே கலர்ல கொஞ்சம் கொஞ்சமா கிரேடியண்டா மாறிட்டே வருது, ப்ளூவோட கிரேடியன்ட். ஸோ இதுல நம்ம என்ன கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ உங்களோட கண்டென்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி நீங்க இன்னோவேட்டிவா இந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து
இப்போ நம்ம போன ஸ்லைட்ல என்ன பண்ணோம், டெக்ஸ்ட் வச்சிருந்தோம், அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கை இன்சர்ட் பண்ணிட்டு அதுல எப்படி நம்மளோட டெக்ஸ்ட்டை ஆட் பண்றது அப்படிங்கறத படிச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்போ இந்த இன்சர்ட் போயிட்டு ஸ்மார்ட் ஆர்ட் போயிட்டு நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு எந்த ஷேப்ல நம்மளோட ப்ரெசென்ட் பண்ணா, எந்த ஷேப்ல நம்மளோட கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணா இம்ப்ரெசிவா இருக்குமோ ஆடியன்ஸுக்கு, அதை நம்ம டிசைட் பண்ணிட்டு அதை இன்சர்ட் பண்ணிட்டு அதுல நம்மளால டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண முடியும். சரி, நான் இப்போ இந்த டிசைன் செலக்ட் பண்ணி என்னோட டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இந்த டெக்ஸ்ட் மற்ற டிசைன்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்மளோட ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கை செலக்ட் பண்ணிட்டு டிசைன்ஸ் போயிட்டு இங்க நீங்க ஒரு டிசைனுக்கு மேலேயே கொண்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டெக்ஸ்ட் அந்த பாக்ஸுக்கு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும், அடாப்ட் ஆகிடும். ஸோ இதில் நமக்கு எது சூட் ஆகுமோ அங்கே நம்மளால அப்படியே நிறுத்திக்கலாம். இப்போ இந்த டிசைன் வச்சிருக்கோம்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது என்ன இருக்கு, இது வந்து ஒரு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம புல்லட் பாயிண்ட்ஸா வச்சிருந்தோம், அதை வந்து இப்போ நாம கண்டினியூஸ் பிக்சர் லிஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நாம மாத்திருக்கோம். ஸோ இது கொஞ்சம் டிராக் ஆன் பண்ணீங்கன்னா இந்த சர்க்கிள் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் சர்க்கிளா கிடைக்கும். ஸோ நம்மளோட ஷேப்பை கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்க்கிள் கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளா வந்துடும். இப்போ இந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ்ல பாத்தீங்கன்னாலே பிக்சர் ஹோல்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு. இது எதுக்கு அப்படின்னா இங்கே நம்மளோட கண்டென்ட்டுக்கு ரிலவெண்டான பிக்சர் எது இருக்கோ அதையும் இந்த இடத்துல நம்மளால ஆட் பண்ண முடியும். பிக்சரோ இல்லைன்னா ஒரு ஐகானோ எதுவாக இருந்தாலும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பிக்சர் எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்றேன், ஐகான் எப்படி ஆட் பண்றதுங்கிறது நான் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம பிக்சர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிக்சர் ஐகான் மேலே கிளிக் பண்ணீங்கனாலே இன்சர்ட் பிக்சர் ஆட்டோமேட்டிக்கா இந்த டேப் வரும். இதுல எதர் ஃபைல்ல இருந்து ஆட் பண்ணலாம், இல்ல ஆன்லைன்ல இருந்து ஆட் பண்ணலாம், இல்ல ஐகான்ல இருந்து ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆன்லைன் பிக்சர் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு என்ன தேவையோ அதை நான் போய் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பேங்க் ரிலவெண்டா ஒரு ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த எனக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட். இப்போ நான் செலக்ட் பண்ண பிக்சர் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் ஆயிடுச்சு. இது மாதிரி என்னோட கீழே நான் என்ன டெக்ஸ்ட் அடிச்சிருக்கனோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு ரிலவெண்டான பிக்சரை என்னால ஃபைல்ல இருந்தோ இல்ல டைரக்டா ஆன்லைன்ல இருந்தோ எப்படி வேணாலும் என்னால ஆட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இதுல நான் ஐகான் ஆட் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்றது, இந்த பிக்சரை கிளிக் பண்ணலாம், ஃப்ரம் ஐகான்ஸ். ஸோ இது வந்து பவர் பாயிண்ட்ல இன்பில்டா இருக்கக்கூடிய ஐகான்ஸ், ப்ரீசெட் ஐகான்ஸ். ஸோ இந்த ஐகான்ல எனக்கு எந்த ஐகான் வேணுமோ அந்த ஐகானை நான் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ண ஐகான் இங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி நான் என்னோட ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கை நான் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஆனிமேட் பண்றது, இது நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கை செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த ஒவ்வொரு ரெக்டாங்கிளும் எப்படி அனிமேட் ஆகணும் நம்ம நினைக்கிறோமோ அதை முதல்ல பார்த்துப்போம். நான் வந்து இப்போ இந்த ஃப்ளை இன் அனிமேஷன் செலக்ட் பண்றேன். என்னோட மொத்தமா இருக்கிற ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் ஒரே இமேஜா அப்படியே அனிமேட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து ரைட் சைட்ல இருந்து இப்படி ஒரு புல்லட்டா வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இந்த அனிமேஷன் ஃப்ளை இன் அனிமேஷன் கொடுத்துருக்கோம். ஃப்ளை இங்க சைட்ல இஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு என்னால இதோட டைரக்ஷனை செலக்ட் பண்ணி முடியும். ஸோ இதுல நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரம் பாட்டம் லெஃப்ட், ஃப்ரம் லெஃப்ட், ஃப்ரம் டாப் ரைட், ஃப்ரம் ரைட், இல்லை நான் ஃப்ரம் ரைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மொத்தமா வருது இல்லையா, திரும்ப என்ன பண்ணலாம், எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு கீழே ஆஸ் ஒன் ஆப்ஜெக்ட். இப்போ நமக்கு மொத்தமா ஒரே ஆப்ஜெக்டா ரைட் சைட்ல இருந்து ஸ்க்ரோல் ஆகி வருது. அப்படி வேண்டாம், எனக்கு ஒன்னா வரணும் அப்படின்னா 1 by 1 அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இது ஒன்னா வருது. இப்போ நான் என்னோட ஸ்லைட் ஷோ போய் பார்க்கலாம். ஸோ டைட்டில் ஆஃப் தி ஸ்லைட் ஆல்ரெடி இருக்கு. நான் என்னோட ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஸோ செகண்ட் கிளிக் அடுத்த பாயிண்ட், தேர்ட் கிளிக் அடுத்த பாயிண்ட். ஸோ இப்படி ஒரு கிளிக்கும் என்னோட அடுத்தடுத்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி என்னோட ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் எனக்கு என்ன பண்ணிருக்கு, நான் வெறுமனா பிளைன் டெக்ஸ்டா என்னோட ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுவே கலர்ஃபுல்லா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை என்னோட டெக்ஸ்ட்டை மாற்றி கொடுத்துருக்கு. அண்ட் அதை என்னோட இஷ்டத்துக்கு நான் வந்து டிசைன்ஸ் கலர்ஸ் மாற்றிக்க முடியும் அண்ட் அனிமேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுல இப்போ நீங்களா ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து வேரியஸ் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் இப்போ நம்ம என்ன லிஸ்ட்ல நிறைய பார்த்தோம் இல்லையா, அதுல ஒன்லி ப்ரெசென்ட் பண்ணி ஆட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்றத பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எனக்கு ரிப்ளை கொடுங்க. இது எப்படி இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா உங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. மீன்வைல் கமெண்ட்ஸ்ல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நான் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை என்னோட டவுன்லோடபிள் ஃபார்மேட்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்மார்ட் ஆர்ட்டோட கிராஃபிக். நாம இன்னும் போக போக வரக்கூடிய வீடியோஸ்ல இந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கை இன்னும் எப்படி பெட்டரா
நிறைய கான்செப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், இன்னும் அட்வான்ஸ்ட் அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணலாங்கிறதையும் கத்துக்க போறோம். ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய் அண்ட் see you.